உங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தை. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். யோவான் 15:4. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த வசனத்தின்படியே அவருக்குள் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் என்றால், அவரையே சார்ந்திருப்பீர்கள் என்றால், அவரோடு கூட எப்பொழுதும் உறவாயிருப்பீர்கள் என்றால், அவர் உங்களோடு கூட இருப்பார். அவர் உங்களுக்குள் நிலைத்திருப்பார். வேதத்தில் ஒரு மனுஷனை நாம் பார்க்கிறோம். அவன்தான் சீமோன் பேதுரு என்ற சீஷன். அவன் இயேசுவிடம் அன்பான சீஷன் என்று பெயர் பெற்றவன். இந்த பேதுரு எப்பொழுதும் இயேசுவோடு கூடவே இருப்பான். இயேசு போகிற இடத்திற்கெல்லாம் போவான். இவன் இயேசுவோடு நிலைத்திருந்ததினால் இயேசு கடலின் மேல் நடந்து வந்ததை இவன் பார்த்து அவரை போல நடக்க ஆசைப்பட்டான். அவரும் இவனுக்குள் நிலைத்திருந்ததினால் இவன் மூழ்கி போகும் சூழ்நிலை வந்தபோது இவனை தூக்கிவிட்டார். ஒரு நாள் இயேசு சீஷர்களிடம் ஒரு கேள்வி கேட்டார். அப்போது அவரில் இவன் நிலைத்திருந்ததினால், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி சரியாக பதிலை சொன்னான். ஆம், அந்த நேரத்தில் நீ பாக்கியவான் என்றும் பெயர் பெற்றான். இயேசுவுக்கும் இவனுக்கும் இருந்த உறவும் ஐக்கியமும், இவன் தவறும் போது எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று அவ்வப்போது கடிந்தும் கொள்ளப்படுவான். ஆம் தேவ பிள்ளைகளே, இயேசு சிலுவையில் அறையப்படும் வேலை வந்தபோது அத்தனை சீஷர்களும் நித்திரையாயிருந்தனர். ஆனால் பேதுருவை நோக்கி, 1 மணி நேரமாவது என் கூட விழித்திருக்க கூடாதா என்று இயேசு சொன்னார். ஆம், கடைசியாக அவன் இயேசுவை மறுதளித்த போதும் சத்தியம் பண்ணின பின்பும் இயேசுவின் கண்களை பார்த்தவுடன் இயேசுவோடு கூட வாழ்ந்த நாட்கள், அந்த நிலைத்திருந்த நாட்கள் அவனை மனங்கசந்து அள வைத்தது, உணர்வடைய வைத்தது. ஆம் தேவ பிள்ளைகளே, நாம் அவரில் நிலைத்திருந்தால் பேதுருவை போல அநேக காரியங்களை தேவனிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். நாம் தவறும் போதும் கீழே விழும்போதும் அவர் நம்மை கை தூக்கி விடுவார். நாம் அவருக்கு பிரியமில்லாத காரியம் பேசும் போதும் செய்யும் போதும் அவர் நம்மை அன்போடு கடிந்து கொண்டு நம்மை உணர்வடைய செய்து நம்மை செவ்வையான பாதையில் நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் இந்த நாளிலிருந்து உமக்குள் நிலைத்திருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, பிள்ளைகளோடு கூட நீங்கள் நிலைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இவர்களை விட்டு விலகாமல் கைவிடாமல் நீங்கள் இருக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் எங்களை வெறுமையாய் நாங்கள் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசியுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.